ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 54 அதிகாரம் 8 வசனம் முதல் 17 வசனம் வரை. கர்த்தர் மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நம்மோடு கூட இன்று கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்றால் மிகவும் பெரியது. பெரியது என்று சொல்வதை காட்டிலும் நிரந்தரமான ஆசீர்வாதம், நம்மை விட்டு போகாத ஆசீர்வாதம். அதை பற்றி இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சற்று நாம் தியானிப்போம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அற்ப காலம் என்றால் சிறு துளி அளவு நேரம் எனக்கு கோபம் வந்தது. அதனால் ஒரு நொடி அளவு, ஒரே ஒரு நொடி, ஒரு வினாடி அளவு நான் என் முகத்தை உனக்கு மறைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மேல் ஒரு சிறு கோபம், ஒரு சிறிதளவு நேரம் வந்த கோபத்தினால் அவர் அப்படி செய்தார். அவர் முகத்தை நமக்கு மறைத்தார். கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுதல் என்றால் என்ன? கோபப்படுதல் என்றால் என்ன? இதை குறித்து சற்று கவனிப்போம். கர்த்தர் கோபப்பட்டார் என்றால் அதன் பின்பாக நாம் இருக்கிறோம். நாம் கர்த்தரை கோபமூட்டி இருக்கிறோம். கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர். சாதாரணமாக கோபமே வராது. கர்த்தர் நமக்கு நீதிமொழிகளில் சொல்லி இருக்கிறார், மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் போதித்திருப்பதே, ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பதே, கோபப்படக்கூடாது, முன் கோபம் கூடாது, உடனுக்குடன் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் உடனே கோபப்படும் குணம் மிகவும் தவறு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க நம்முடைய தேவன், நம்முடைய பரமபிதா, சர்வலோகத்திற்கும் அதிபதி, சர்வலோகாதிபதி, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், சிருஷ்டிகர்த்தா, அவர் எடுத்த உடனே கோபப்பட மாட்டார். அவர் நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய பொறுமையா இருப்பார். ஆனால் ஒரு பாவத்தின் எல்லையை நாம் மீறும் போது, அவர் வைத்திருக்கும் எல்லையை தாண்டும் பொழுது அவர் கோபம் கொண்டு நம்மை அடிப்பது வழக்கம். இது ஆதியாகம காலத்திலிருந்து நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் சொல்லப்பட்டிருந்தும், ஏற்கனவே எச்சரித்திருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் பழத்தை சாப்பிட்டார்கள், சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல ஒவ்வொரு தலைமுறையிலேயும் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்து விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்து கர்த்தரை விட்டு விலகும் போது, அவர்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை விட்டு விலகினார்களோ, இஸ்ரவேலரின் சரித்திரத்தை பார்க்கலாம். எப்பொழுதெல்லாம் கர்த்தரை விட்டு விலகினார்களோ அப்பொழுதெல்லாம் அடி வாங்கினார்கள், படாத பாடுபட்டார்கள். அடிப்பது என்றால் கர்த்தர் எப்படி கோபம் கொள்வார் என்றால், நாம் பாவம் செய்யும் போது, அந்த பாவம் நாம் சிறிதளவு பாவம் செய்ய தொடங்கும் போது கர்த்தர் உடனே அடித்து விட மாட்டார். நாம் பாவ எண்ணம் நமக்குள் வரும்போது எச்சரிப்பை கொடுப்பார். நாம் சிறிய சிறிய பாவங்கள் செய்யும் போது அதை தண்டிப்பார். தண்டிப்பதற்கு முதலாக எச்சரிப்பார். பலர் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தை, வேத வசனத்தின் மூலமாக நமக்கு வரும். நாம் செய்வது தவறு என்று உணர்த்தப்படுவோம். பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு இடைப்பட்டு நமக்கு எச்சரிப்பார். நாம் மீண்டும் மீண்டும் கேட்காமல் அதிக பாவம் செய்து பாவத்தின் உச்சத்தை தொடும்போது, அக்கிரமம், அதாவது கானானியரின் அக்கிரமம் நிறைவாகும் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் இங்கு சுற்றி கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அக்கிரமம் நிறைவான பின்புதான் கர்த்தர் அவர்களை அடிப்பார், யாரையா இருந்தாலும். கர்த்தருக்கு அற்ப காலம் கோபம் வந்தது என்றால் நாம் அவருக்கு கோபம் ஊட்டினோம். அந்த கோபத்தின் விளைவாக அவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைத்தார். கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டதானால் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் ஒரு இருள், பாவம் வந்து மூடி விடுகிறது. கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்தால் அந்த பாவமே நமக்கு தடுப்பு சுவராக நிற்கும். கர்த்தருடைய முகத்தை மறைக்கிறது. சரி, மறைந்தால் என்ன ஆகும்? கர்த்தருடைய பார்வையை விட்டு விலகினால் நம்முடைய நிலை பொல்லாதவனிடம்தான். ஒன்றுமில்லை. ஒரு சிறு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு சிறு குழந்தை இருக்கிறது, 2 வயது குழந்தை இருக்கிறது. அவர்கள் இருவரும் வெளியே செல்லுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த சிறு குழந்தையின் கையில் ஒரு பிஸ்கட் வைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
அந்த தகப்பன் கூட வரும் பொழுது அந்த பிள்ளை பாதுகாப்பாக போய்க்கொண்டே இருக்கும். அந்த தகப்பனை எங்கேயாவது விட்டு விட்டு விலகி சென்றால் மேலே பறந்து செல்கிற காக்கா ஓடி வந்து அந்த கையில் இருக்கிற அந்த குழந்தையின் கையில் இருக்கிற பிஸ்கட்டை பிடுங்கி கொண்டு ஓடி போய்விடும். இது சாதாரணமாக எங்குமே நடக்கிற காரியம். சிறு பிள்ளைதானே, அதால் பாதுகாக்க முடியாது. அதை உடனே பிடுங்கிக் கொண்டு போய்விடும். ஒரு தகப்பன் கூட இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு, அது கையில் இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு. இது என்ன? காக்கா பார்த்து கொண்டே மேலே பறந்து செல்லுகிறது. பாதுகாவலர் இல்லாத போது அது கவனித்துக் கொண்டே இருக்கிறது, நமக்கு இறை இங்கே இருக்கிறது என்று. ஆனால் அந்த தகப்பன் இருக்கும் வரைக்கும் நமக்கு ஆபத்து என்று பயந்திருக்கிறது. அந்த குழந்தையின் தகப்பன் விலகி செல்லும் பொழுது அந்த காக்கா வந்து பிடுங்கிக் கொள்கிறது. இதே போலதான் கர்த்தர் நம்மை விட்டு விலகும் பொழுது அது வரைக்கும் காத்து கொண்டு கவனித்துக் கொண்டே இருந்த பொல்லாதவன் நமக்கு இச்சையை தூண்டி, பாவத்தை தூண்டி, பெரிதாக்கி நம்மை அடித்து நம்மை நொறுக்கி கர்த்தரையும் நம்மையும் பிரிப்பதற்கு எல்லா வேலையும் செய்வான். நமக்கும் துன்பத்தை கொண்டு வருவான். இப்படி கர்த்தரை நாம் கோபமூட்டினோம், பாவம் செய்தோம், பாவ இருள் வந்து குறுக்காக தடுப்பு சுவராக நின்று கர்த்தரையும் நம்மையும் பிரித்தது. நாம் கர்த்தருடைய பார்வையை விட்டு விலகும் வந்து நம்மை துன்பப்படுத்துகிறான். பொல்லாதவன் நம்மை ஆண்டு கொண்டு நமக்கு நோய்களை கொடுப்பது, சண்டை சச்சரவுகளை கொடுப்பது, பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது, கொள்ளை நோய்கள் வருவது, பஞ்சம், பற்றாக்குறை போன்ற காரியங்களை ஏற்படுத்துவது, இந்த வேலையை எல்லாம் அவன் செய்வான். இப்படி செய்து அவனுடைய ஆயுதம் இந்த மூன்றும். ஒன்று பஞ்சம், பற்றாக்குறைகளை ஏற்படுத்துவான். பண பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, இப்படி எதையாவது ஏற்படுத்துவான். பற்றாக்குறை இருக்கும், நாம் தவிக்கும் நிலை ஏற்படும். அவனுடைய செயல்கள் இது. இரண்டாவது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவான். குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள், தேசத்தில் சண்டை சச்சரவுகள் இப்படி ஏற்படுத்துவான். மூன்றாவது காரியம் கொள்ளை நோய்களை கொண்டு வருவான். நோய்களை கொடுத்து, வியாதியை கொடுத்து மனிதனை துன்பப்படுத்துவான். இது அவனுடைய முக்கூர் உள்ள ஆயுதம். இந்த மூன்று ஆயுதங்களையும் மனிதனை வைத்து குத்துவான். அவனுடைய ஆயுதம் அது. இப்படி கர்த்தரை நமக்கு மறைக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் துன்பம் வருகிறது. இப்படி நாம் துன்பப்பட்டு கிடக்கிறோம். இந்த நிலை வாழ்க்கையில் எல்லா ஊழியர்களுக்கும், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இது வரும். இந்த நிலையானது சிலுவையை குறிக்கிறது. நாம் பரலோகத்திற்கு சென்று கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவரோடு கூட முதல் இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த கடந்து வருகிற பாதை இப்படி இருக்க வேண்டும். உபத்திரவங்களின் வழியே நடக்க வேண்டும். இது உதாரணத்திற்கு ஒவ்வொரு மனிதனும் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறான் என்றால், ஒரு மனிதன் பிறக்கும் போது பாவியாயிருக்கிறான். அவனுக்கு வாழ்க்கையில் துன்பம் வரும். அந்த துன்பத்தின் நிமித்தம் கர்த்தரை அறிந்து கொண்டு அவன் மனம் திரும்பி, கர்த்தர் ஒரு நோயை கொடுக்கிறார், ஒரு நோய் இருக்கும், அதிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்திருப்பார், அதனால் நாம் அதிலிருந்து மீட்கப்பட்டு வருவோம். அப்பொழுது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். இது தேவாலயத்தின் ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமையின்படி முதலில் ஆசரிப்பு கூடாரத்தின் முன் வாசலில் திரை தொங்கும். அதுதான் நம் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள். நாம் புறஜாதியாராய் வெளியே நிற்போம். கர்த்தரை அறியாதவர்களாய் நாம் இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் துன்பம் வருகிறது. ஆசரிப்பு கூடார வாசலில் நிற்பது போல அந்த துன்பம் என்னும் திரைச்சிலையை கர்த்தர் குணப்படுத்தி நம்மை மீட்டு கொண்டு வரும் பொழுது பிரகாரத்திற்குள் வருகிறோம். பிரகாரத்தில் பலிபீடமும் கழுவும் தொட்டியும் இருக்கிறது. பலிபீடம் ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு தெளிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்படுவதை குறிக்கிறது. கழுவும் தொட்டி நாம் ஞானஸ்தானம் எடுப்பதை குறிக்கிறது. இந்த நிலைக்கு நாம் வந்து சேர்ந்தோம். இது 2 நீதி நியமங்களும் நிறைவேறி முடிந்த பின்பு அதற்கு அடுத்த நிலை, அடுத்தது ஒரு திரைச்சிலை. அதே நிறங்கள் கொண்ட 2வது திரைச்சிலை இருக்கும். அப்பொழுது நாம் செய்த நீதிக்கு புறம்பான 10 கட்டளைகளை மீறின பாவங்களுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய பாவங்களுக்கு நன்றாக கவனிக்கவும். அதுவரை நாம் ரட்சிக்கப்படும் வரைக்கும் நாம் செய்த பாவங்களுக்கு கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பார். கர்த்தருடைய இரத்தத்தால் நாம் பிரகாரத்தில் கழுவப்பட்டு விடுகிறோம். நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். நம் ஆத்துமாவில் அந்த பாவத்திற்குரிய இச்சைகள் இருக்கும். பாவம் போய்விடும். அந்த இச்சை இருக்கும். அந்த ஆசை இச்சைகள் நம் மனதில் இருக்கும். ஏற்கனவே நாம் செய்த பாவங்களின் இச்சைகள். அதையெல்லாம் வெறுக்கும்படியாக அந்த பாவத்திற்கு ஏற்ற நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். பொய் பேசுகிறவனா இருந்தால் இன்னொருவன் நம்மேல் பொய் சொல்லி அதன் மூலம் ஒரு துன்பம் வரும்.
அப்பொழுது அந்த பொய்யை நினைத்து நினைத்து நாம் துன்பப்பட்டு வாழ்க்கையில் பொய்யே பேசக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வருவோம். அப்படி ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுவதற்காக நம் ஆத்துமாவுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பார் கர்த்தர். ஒரு நியாய தீர்ப்பு வரும். அதுதான் அந்த 2வது திரைச்சீலை. அந்த துன்ப காலத்தை நாம் கடந்து முடித்ததும் இந்த எல்லா துன்ப காலத்திலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதற்கு அடுத்ததாக வேத தியானம், அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் அப்பம் வைக்கப்பட்ட மேஜையும் குத்து விளக்கும் இருக்கும். அப்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. குத்து விளக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. அப்பம் நமக்கு கொடுக்கப்படும், வேத வசனங்கள் நமக்கு போதிக்கப்படும். இந்த நிலையில் இருக்கிற மனிதர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் என்று பள்ளியில் படிப்பது போல, காலேஜ் படிக்கும் போது யூஜி, பிஜி, பிஹெச்டி என்று படிக்கிறோம் அல்லவா, டாக்டரேட். அது போல இது அப்படி 2வது நிலை இது. இந்த நிலையில் வேதத்தை தியானிப்பதும், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெறுவதும், பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வசனங்களை புரிந்து நீதி நியாயங்களை கற்று நாம் மனம் திரும்புவதும், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதும் இந்த நிலையில் ஏற்படும். இப்படி நாம் இதற்குரிய ஒரு நிறைவு ஏற்பட்டதும் கர்த்தர் அடுத்ததாக 3வது திரைச்சிலைக்கு வருவோம். அந்த 3வது திரைச்சிலை என்பது பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் இருக்கிறது. இந்த நிலையை தாண்டினால் நம் கிருபாசன தண்டைக்கு சென்று விடலாம். அங்குதான் ஊழியம், ஆரோனையா ஊழியம் செய்த இடம். ஊழியத்திற்கு போவதற்கு முன்பாக இந்த 3வது திரைச்சிலையை கடக்க வேண்டும். இதுவும் துன்பத்திற்கான அடையாளம் தான். இந்த திரைச்சீலை எதை குறிக்கும்? எப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் என்றால், நமக்காக நாம் துன்பம் அனுபவிப்பது அல்ல. ஏனென்றால் எல்லாம் முடித்து விட்டோம் 2வது திரைச்சிலையோடு. நாம் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் அந்த நிலையோடு முடிந்து விட்டது. நாம் பரிசுத்தம் அடைந்து விட்டோம். ஆனால் நாம் கண்டிராத மிகப்பெரிய வேதனைகளை நாம் இந்த நிலையில் கண்டிக்க, சிலுவை பாடை சுமக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிதான் சிலுவையை சுமந்தார். சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை பாடும் 3ஆம் திரைச்சிலையும் சமம். என்ன காரணம் என்றால், இது நமக்காக அல்ல, பிறருக்காக நாம் துன்பத்தை அனுபவிப்பது. பிறர் பாவங்களை போக்குவதற்காக நாம் ஒரு விலைக்கிரயம் கொடுப்பது, பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்வது, பலவித துன்பங்கள். நாம் எந்த தவறும் செய்யாது இருக்கும் பொழுது பலவித துன்பங்கள் வரும். இந்த நிலைதான் யோபோயாவுக்கு வந்தது. அவர் உத்தமனாய் இருக்கும் பொழுது பாடுகள் வந்தது. அவர் சரீரம், அவர் செத்து விடலாம் என்று நினைக்கும் அளவுக்கு அவர் மனைவியே சொன்னார், நீர் இருக்க வேண்டாம், இறந்து விடும் என்றே சொல்லும் அளவுக்கு அவர் கொடுமை அனுபவித்தார். அதுதான் சிலுவை பாடு. யோபோயா அனுபவித்ததும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் சிலுவையை சுமந்ததும் எல்லா மனிதர்களுக்கும், முக்கியமாக ஊழியர்களாய் மாறுகிறவர்களுக்கு, கர்த்தர் யாரை மாற்றுகிறாரோ அவர்களுக்கு வருகிற ஒரு நிலையாய் இருக்கிறது. இதற்கு முன்பான பிரகாரத்தின் நிலை, பரிசுத்த ஸ்தலத்தின் நிலை என்பதை சைலண்ட் இயர்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த காலகட்டம் அது. இப்படி இந்த 3வது திரைச்சிலையின் பகுதியில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஊழியத்திற்கு ஏற்றபடி பல பொல்லாத ஆவிகள் நம்மை துன்புறுத்தக்கூடும். பல பொல்லாத தீமைகளின் வடிவமாக துன்பங்கள் அதிகம் நாம் சந்திக்க தேவைப்படும். அந்த துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் கடந்து வர செய்வார். நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. மிகப்பெரிய துன்பம் தான். ஆனால் அது நமக்கு, நாம் சுமக்க மாட்டோம். அதை நம் கூட இருந்து ஆண்டவர் சுமந்து கொள்வார். அதனால் தைரியமாய் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். பயப்பட தேவையில்லை. துன்பம் வரும் என்றால் பயப்படக்கூடாது. ஏனென்றால் சில துன்பங்கள், அதாவது துன்மார்க்கமாய் இருக்கிறவர்கள் சிறு துன்பம் வந்தாலும் அவர்களை சுமந்து தீர்க்க வேண்டும். அதனால் அது வலிக்கும், மிகுந்த கடினமாய் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் வரும். ஆனால் அதை நாம் சுமக்க போவதில்லை. கர்த்தர் கூட இருந்து சுமந்து கொள்கிறார் அல்லவா? யோசேப்பையாவோடு கூட சிறைச்சாலையில் இருந்தவர் அல்லவா ஆண்டவர்? அவர் அனுபவிக்கிற துன்பத்தை இவர் கூட இருந்து பார்த்து கொண்டார் அல்லவா பத்திரமாக? அது போல நம்மையும் பார்த்து கொள்வார். பயப்பட தேவையில்லை. அந்த துன்ப காலத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த நிலையை தாண்டி நாம் முடிக்கும் போது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் நிலைக்கு செல்லுகிறோம். அங்குதான் நமக்கு ஊழியம் கொடுக்கப்படும். அந்த நிலைக்கு வந்த பின்பு கர்த்தர் நமக்கு ஊழிய அழைப்பை கொடுப்பார். நாம் ஊழியம் செய்ய வேண்டும் கர்த்தரிட்ட கட்டளைகளின்படி. இதுதான் நீதி நியாயமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த 3ஆம் திரைச்சீலையின் நிலையில் இருக்கிற அந்த நிலைதான் இமை பொழுது என் முகத்தை மறைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? அதுதான் அந்த 3ஆம் திரைச்சீலையின் நிலை.
இந்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரு இமை பொழுது கொஞ்சம் நம்மை விட்டு விலகி செல்வார். அந்த துன்பத்தை நாம் சுமந்து வைராக்கியமாய், பக்தி வைராக்கியமாய் கர்த்தருக்காக நாம் நிற்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். அதற்காக அந்த சோதனைக்காரன் வந்து சோதிப்பான். விசுவாசத்தை விட்டு நம்மை விலக்கும்படியாக. அவன் என்ன செய்தாலும் நாம் அசையாமல் நின்றிருக்க வேண்டும். அப்படி நின்று கொண்டிருக்கும் போது நம்மை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். அது கொஞ்ச காலம், பின்பு ஓடி போகும். அவ்வளவுதான். அதன் பின்பு என்ன நடக்கும்? இதுதான் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும் செய்தி. என்னவென்றால், அந்த நிலையை மட்டும் கொஞ்ச காலம் அனுபவித்து விட்டால் போதும். அதன் பின்பு நமக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாராம். அது என்னவென்றால், நித்திய கிருபை. நித்திய கிருபை. கிருபை அல்ல, நித்திய கிருபை. அப்படி என்றால் நிரந்தரமாய் அதன் பின்பு நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன், அதன் பின்பு நான் உன்மேல் கோபப்படவே மாட்டேன் இனிமேல் என்று கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். நான் உன்மேல் இனி கோபப்படுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கையை செய்கிறார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று நம் மீட்பர் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், நித்திய கிருபை உனக்கு நான் இறங்குகிறேன் இனி. அவ்வளவுதான். அந்த காலத்தை கடந்து வந்து விட்டால் நித்திய கிருபைதான். இந்த காரியம் எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நோவாயா காலத்தில் வெள்ளம் வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது, பூமியை அழித்து போட்டது. நோவாயாவின் குடும்பமும் பேழைக்குள் இருந்த மிருகங்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அது ஒரு முறை நடந்தது. முடிந்தவுடன் கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய வில்லை வானவில்லை எடுத்து வானத்தில் வைத்து, இனி இப்படி நடக்காது என்று இவர்களாகிய நம்முடன் கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். மழையினால் இனி பூமி முழுவதையும் நான் இனி அழிப்பதில்லை என்று சொன்னார். அதன் பின்பு இதுவரை அப்படி நடக்கவில்லை. பூமி முழுவதையும் அவர் அழித்து போடவே இல்லை. இதுவரைக்கும் நடக்கவில்லை, இனியும் நடக்காது. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். சரி, இதை போலவே நான் இனி உன்மேல் கோபப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதை விட சந்தோஷமான செய்தி வேறு என்ன இருக்க முடியும்? நம் வாழ்க்கையில் இந்த ஒரு வார்த்தை போதாதா? செத்து போயிருந்த ஜீவன் கூட மீண்டும் வந்துவிடும். கர்த்தர் இனி நம்மேல் கோபப்பட மாட்டார். நம்மோடு சமாதான உடன்படிக்கை செய்கிறார். நித்திய கிருபையை தருகிறேன் என்கிறார். என்ன வேண்டும்? மகா சந்தோஷப்பட வேண்டிய, சொல்லவே முடியவில்லை, எப்படி என்று சொல்ல தெரியவில்லை. அந்த அளவுக்கு கர்த்தருடைய அன்பு இது, அன்பின் வெளிப்பாடு இது. நித்திய கிருபை, நிரந்தரமான கிருபை. எப்படிப்பட்ட சந்தோஷம் இது! அவர் நம்மோடு கூடவே இருப்பார், நமக்கு இறக்கப்பட்டு கொண்டே இருப்பார், நம்மோடு அன்பாகவே இருப்பார், கோபப்பட மாட்டார், கடிந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். அப்படிப்பட்ட, அதுவும் 10 வருடம் அல்ல, 20 வருடம் அல்ல, 70 வருடம் நாம் இங்கு வாழும் காலம் மட்டுமல்ல, பரலோகத்திற்கு போய்விடுவோம். அங்கு போய் நிரந்தரமாக எத்தனை கோடி ஆண்டுகள், கோடான கோடி ஆண்டுகள். ஏனென்றால் நித்தியவாசி ஆண்டவர், அவரோடு கூட நித்திய ஜீவனை நாமும் அனுபவிக்க போகிறோம். மரணமே இல்லையப்பா. எப்படி அது நடக்க போகிறது? நிரந்தரமான கிருபை. எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம் சந்தோஷமாக. இந்த உடன்படிக்கைக்கு கர்த்தர் ஒரு காரியம் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் இருக்கிறது அல்லவா, பூமியின் மேல் மிகப்பெரிய மலைகள் இருக்கிறது. அது அந்த இடத்தை விட்டு விலகி போய்விட்டாலும் அது நடக்குமா? நடக்காது. எந்த காற்று வந்து அடித்து மலை விலக போகிறது? முடியாது. அப்படியே நடந்தாலும் கூட, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் என்றால் எவரெஸ்ட் சிகரம் போன்ற மிகப்பெரிய பர்வதங்கள், மிக உயரமான மலைகள், அவைகளை பர்வதம் என்று சொல்லுகிறோம். மிக உயர்ந்த, மிக நீண்ட, மிகப்பெரிய மலைகள். அப்படிப்பட்ட பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அது நிற்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு தாவி குதித்தாலும் சரி, அது மாறினாலும் மாறும், என் உடன்படிக்கை மாறாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய உடன்படிக்கை நிலை பெயராது. பர்வதம் வேண்டும் என்றாலும் நிலை பெயரலாம், இது நடக்காது. அவ்வளவு உறுதியான தன்மை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய நித்திய கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாவோம். இன்று அந்த உடன்படிக்கையை நம்மோடு கூட செய்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இது! இந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கும், இஸ்ரவேல் தேசத்திற்கும்
உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இது பொருந்தும். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் சிறுமைப்பட்டு கிடக்கிறோம். பல மனிதர்கள் பலருடைய கொடுமைக்குள், அவர்களுடைய அதிகாரத்திற்குள் சிறுமைப்பட்டு கிடக்கிறவர்களாய் இருக்கலாம். பெருங்காற்றில் அடிபட்டவர்களாய் இருக்கலாம். மிகப்பெரிய துன்பங்களை தாண்டி உடைந்து போய் மனமுடைந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்மை தேற்றுவாரும் இல்லாதிருக்கலாம். மிகுந்த துன்பத்தில் இருந்தாலும் பலருக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இருப்பார்கள். ஆனால் நமக்கு அப்படி இருக்காமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலை இருக்கலாம். ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லாத நிலை ஏற்படும். நிச்சயம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதுதான் நடந்தது. அவர் சிலுவையில் தொங்கும் போது யாரும் அவரிடத்தில் இல்லை. அவரை பிடித்து கொண்டு போகும்போது யாரும் அவர் கூட போகவில்லை. இப்படி தனித்து விடப்பட்ட நிலை ஏற்படலாம். நிச்சயம் வரும் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் ஆக்குவேன், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன் என்று சொல்லுகிறார். மாணிக்க கல், நீல ரத்தின கல் இதெல்லாம் உச்சிதமான கற்கள் என்று சொல்லும் போது வைரம், வைடூரியம், மாணிக்கம் என்று தங்கத்தில் பதித்து செய்யப்படும் அழகான கற்கள், விலை உயர்ந்த கற்கள் இருக்கிறது அல்லவா, அதை சொல்லுகிறார் கர்த்தர். உன் கல்லுகளை பளிங்குக்கும், பளிங்கு கற்களால் நம் தரை இருக்கும், நீல ரத்தினங்களால் அஸ்திபாரம் போடப்பட்டதா இருக்குமாம் நம் வீடு, பலகணிகள் பளிங்காய் இருக்குமாம். இதன் பொருள் என்றால் பரலோகத்தில் விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டிற்குள் நம்மை ஆண்டவர் வைப்பார். அதுதான் பொருள். நம்முடைய மதில் சுவர் உச்சிதமான கற்களா இருக்கும். மதில் சுவர்கள் எல்லாம் பலவித ரத்தினங்களால் கட்டப்பட்டதா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வீட்டை நமக்கு கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறாராம். மண்ணிலும் சிமெண்டிலும் இந்த உலகத்தில் நாம் வீடு கட்டுகிறோம். அதை பெரியதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்ல. உலக வாழ்க்கை வாழ்ந்து எவ்வளவு பெரிய மாளிகை கட்டினாலும் அது கல்லினாலும் மண்ணினாலும் தான் கட்டப்பட வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து நாம் எதையும் கட்ட வேண்டாம், எதையும் சம்பாதிக்க வேண்டாம், பரிசுத்தமாய் நீதிமானாய் வாழ்ந்தால் பரலோகத்தில், இந்த உலகத்தில் கட்டப்படும் வீடு கொஞ்ச காலம்தான் நாம் வாழ்ந்திருக்க போகிறோம். பரலோகத்தில் நமக்கு கர்த்தர் கட்டி கொடுக்க போகிறார். அது ரத்தின கற்களால் ஆன வீடு. அது நிரந்தரமாய் நாம் வாழப்போகிற வீடு. அதை சம்பாதிக்க முயற்சி செய்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கற்று தேர்ந்து கடைபிடித்து நடப்போம். இதுதான் புத்திசாலித்தனம். இந்த உலகத்தில் மண் வீடு கட்டுவதற்காக நாம் வாழ்நாள் முழுவதும் உழைத்து சம்பாதித்து கட்டிவிட்டு வாழ்ந்து கூட பார்க்க முடியாது. என்ன பிரயோஜனம்? மண்ணோடுகளுக்கு ஒத்து ஓடாய் நாமே இருக்கிறோம். இவ்வுலக வாழ்க்கை அற்பமானது. அதை புரிந்து கொண்டு பரலோக வாழ்வுக்காக ஆயத்தமாவதை நினைப்பதே சிறந்தது. அதற்கான ஆயத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கேயே நிரந்தரமாக இருப்பது போல நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ல, இது என்று வேணாலும் இந்த வாழ்க்கை முடிந்து போகும். இன்று இருப்பவர்களை நாளை பார்க்க முடிவதில்லை. இவ்வுலக வாழ்க்கை முடிவடையக்கூடியது. முடிவில்லாத நிரந்தரமான நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுவோம். அது மகா உயர்ந்தது, பரிசுத்தமானது, மேன்மையானது. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்படி நாம் கர்த்தரை நேசித்து அவருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், என்னுடைய வார்த்தைகளால் அவர்களை போதித்து நடத்துவேன். நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் அந்த பரிசுத்த பாதையில் கர்த்தர் வழி நடத்துவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நமக்கு மட்டும் அல்லாமல் நம் சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் நம் பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும், சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று விரும்புவோம். நம் பிள்ளைகளின் சமாதானத்திற்காக 1000 கோடி ரூபாய் நாம் சம்பாதித்து சேர்த்து வைத்தாலும் அவர்கள் சமாதானமாய் இருப்பார்கள் என்று நம்மால் சொல்ல முடியுமா? நம்பி இருக்க முடியுமா? 1000 கோடி என்ன, லட்சம் கோடி என்ன சம்பாதித்தாலும் முடியுமா? உலகமே நம் கையின் கீழ் இருந்தாலும், உலகத்தையே நாம் ஆண்டு கொண்டிருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை சமாதானமாய் இருக்கும் என்று நிச்சயம் கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து ஒரு ஏழையாக ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்ந்தால்
நம் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம் பிள்ளைகள், நம் சந்ததியையும் நாம் ஆசீர்வதிக்கிறோம், அவர்களுக்கேற்ற ஆசீர்வாதத்தையும் நாம் தேடிக்கொள்கிறோம். இது அல்லவா சொத்து? சமாதானம் தான் பெரிய சொத்து. அதை நாமும் சம்பாதித்து நம் சந்ததிக்கும் கொடுக்க முடியும். அது கர்த்தருடைய வழிகளில் மட்டும்தான் முடியும். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய். நீதி நியாயத்தினால் நீதி செய்யும் பொழுது நம் வாழ்க்கை உறுதிப்படுகிறது. நீதியாய் நாம் நடக்கும் பொழுது நம் சமுதாயத்திலும் நம் குடும்பத்திலும் நாம் எங்கிருந்தாலும் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மோடு நமக்கு எல்லா காரியத்திலும் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும், உறுதி இருக்கும். ஒரு சிறிய ஒரு வியாபாரி என்று வைத்துக் கொள்ளலாம். சிறு வியாபாரி வியாபாரம் செய்கிறார் என்றால் அவர் நீதியாய் வியாபாரம் செய்தால் தைரியமாய் போய் தினமும் அந்த கடையில் உட்காருவார். தேவையான பொருட்களை விற்பார். யார் வந்து எதை கேட்டாலும் எடுத்து கொடுப்பார். தைரியமாய் எந்தவித ஒரு தயக்கம் இல்லாமல் சந்தோஷமாய் நிம்மதியாய் நீதியாய் அவர் வேலை செய்து கொண்டிருப்பார். பயப்பட தேவையே இல்லை. ஆனால் ஒரு மனிதன் திருட்டுத்தனமாக விற்கக்கூடாத ஒரு பொருளை விற்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு போதைப் பொருள் விற்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். அவன் எப்படி இருப்பான்? நடுங்கிக் கொண்டு, யாராவது பார்க்கிறார்களா என்று பயந்து கொண்டு, ஸ்திரத்தன்மை இருக்காது. எப்பொழுது ஓடலாம், திடீரென்று பிடித்து விட்டால் அந்த கடை அவ்வளவுதான் அல்லவா? அது போலதான் இதுதான் சொல்கிறார். நீதியோடு இருக்கும் பொழுது ஸ்திரத்தன்மை இருக்கும். நம்முடைய செயல்கள் எல்லாம் நீதியா இருக்கும் பொழுது நாம் தைரியமாய் நிரந்தரமாய் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். தவறு செய்தால் கண்டிப்பாக அது நிரந்தரமற்றதாய் போய்விடும், நிலைத்திருக்காது. பொய்யும் பித்தலாட்டமும் நிலைத்திருக்காது. நேர்மையா இருந்தால் நிலைத்திருக்கும். பல வியாபார ஸ்தலங்கள் பார்க்கும் போது 50 வருடம் 100 வருடம் என்று போய்கொண்டே இருக்கும். 150 வருடங்கள் எல்லாம் அந்த வியாபாரி வியாபாரம் செய்து கொண்டிருப்பார், பல தலைமுறைகளாக. எப்படி நடக்கிறது? அவர்களுடைய நீதிதான் அதற்கு காரணம். நீதியா இருந்தால்தான் நிரந்தரமா இருக்கு. கொடுமைக்கு தூரமாவாய். பிறர் வந்து உன்னை கொடுமைப்படுத்தும் நிலை வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் தருகிறார். நீ செய்யும் ஸ்தலங்கள் நீதியாய் நீ நடப்பாய். அந்த நீதியினால் உண்டாகும் ஸ்திரத்தன்மை உனக்கு கிடைக்கும். கொடுமைக்கு தூரமாவாய். யாரும் கொடுமைப்படுத்த மாட்டார்கள் என்று. பயம் இல்லாதிருப்பாய். எதற்கும் பயம் கிடையாது. பயம் இல்லாமல் தைரியமாய் நிம்மதியாய் வாழ முடியும். திகிலுக்கு தூரமாவாய். திடீரென்று ஏதாவது வந்து விடுமோ என்று பயப்பட தேவையில்லை. திகில் இல்லை. அதுக்கு நாம் தூரமாகி விலகி விடுவோம். அது உன்னை அணுகுவதில்லை. திகிலும் நம்மை அணுகுவதில்லை. கர்த்தர் இப்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதோ உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அவர்கள் உனக்கு விரோதமாய் அல்ல, எனக்கு விரோதமாய் கூடுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு எதிரியாக வருகிறார்கள் என்று நீ நினைக்கிறாயா? அப்படி அல்ல, அவர்கள் என்னை விரோதித்து வருகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய எதிரிகள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதிகளாய் இருக்கிறார்கள். அவர் பார்த்துக் கொள்வார். உனக்கு விரோதமாய் எவர்கள் கூடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் உன் பக்கத்தில் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு எதிரியாய் இருந்தவர்கள் எல்லாம் நம் பக்கத்தில் வந்து நமக்கு நண்பர்களா இருக்கிறேன் என்று வருவார்களாம். அப்படிப்பட்ட நிலை ஆண்டவரே உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. கரி நெருப்பை ஊதி, கரிக்கட்டைகளை போட்டு அதில் நெருப்பை ஊதி தன் கிரியைகளுக்கு தேவையான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லன். இரும்பு வேலை செய்கிறவர்கள் நெருப்பில் இரும்பை வைத்து ஆயுதம் செய்வார்கள். அதை செய்கிறவர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை நானே படைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயுதம், உனக்கு விரோதமாய் ஒருவன் ஆயுதம் செய்கிறான் என்றால் அந்த ஆயுதம் செய்கிறவனையும் நான் தான் படைத்தேன். உன்னை கெடுக்க நினைக்கிறவனையும் நான் தான் படைத்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக எழும்பி வருகிற மனிதரின் செயல்கள் ஒன்றுமில்லாமல் போகும், மாயமாய் மறைந்து போகும். நீர்க்குமிழி போல ஒன்றுமில்லாமல் போய்விடும். நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள், ஆயுதங்கள் செய்வார்கள். இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு நம் வாழ்க்கையை கெடுப்பதற்கு, நம்முடைய செயல்களை தடுப்பதற்கு, நாம் வாழ்க்கையில் தோல்வி அடைய வேண்டும் என்று எதிராய் எழும்பி நின்று எத்தனை திட்டமிட்டாலும் சரி, எல்லாம் தவிடு பொடியாகும்.
அந்த மனிதர்களின் செயல்கள் மாயமாய் மறைந்துவிடும். தோற்றுப் போவார்கள். அவர்கள் செயல்கள் நம்மை தாக்காது, நம்மை தொடவும் தொடாது. அவர்களோடே போய்விடும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உன்னை கொண்டு போய் நிறுத்தி, இவர் இந்த தவறு செய்தால், அந்த தவறு செய்தால் என்று யாராவது குற்றப்படுத்தினால், உனக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி சொல்லுகிற வாய், அதை நீ நிரூபிப்பாய். அவர்கள் செய்ததே தவறு என்று நீ நிரூபிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தையினாலும் நம்மை குற்றப்படுத்தி விட முடியாது. எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றிதான். வழக்கு, பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நமக்கு வெற்றிதான் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்மை யாரும் குற்றப்படுத்த கூட முடியாது. கர்த்தர் அப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய ஊழியக்காரருக்கு நான் தரும் சுதந்திரம் என்று சொல்லுகிறார். நான் கொடுக்கும் சொத்து என் வேலையை செய்கிற என் ஊழியக்காரர்களுக்கு, ஊழியக்காரிகளுக்கு, என் பேச்சை கேட்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கும் சொத்து இது என்று சொல்லுகிறார் கர்த்தர். என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு கொடுக்கும் சொத்தும் அதுதான். அதுதான் அவர்களுக்கு நீதியாய் இருக்கிறது. அவர்களுக்கு நான் கொடுக்கும் பலன் அது என்று சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் மிக மிக பெரியவர். அவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாற்றி வழி நடத்துகிறார். நம்முடைய பரம தகப்பனை போற்றுவோம், துதிப்போம், அவரை விசுவாசிப்போம், அவருடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வோம். மனதால் என்று நாம் முழங்காடிட்டு கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொள்வோம். இந்த உடன்படிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்க வேண்டும். உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எனக்கு எப்பொழுதும் வேண்டும். உம்முடைய நித்திய கிருபை எனக்கு எப்பொழுதும் வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.